டிசி உண்மையிலேயே நல்ல ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். நான் உள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னோடய தாட் வேறு இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரைலரை பார்க்கும்போது ரொம்ப துப்பாக்கி சூடு பயங்கரமாக இருக்குது, என்னடா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறமா உள்ள ஒரு மேஜிக் ஒன்று, லோகேஷ் கனகராஜ், அனிருத் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அருண் மாத்தேஷோட டைரக்ஷன் வேறு லெவல் அப்படின்னு சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 3 சீன், எனக்கு 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சிருந்து. ஒன்று, லோக்கியோட அந்த ஆட்டிடியூட் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அடுத்து அனிருத்தோட மியூசிக் பிடிச்சிருந்தது. 3வது அந்த லவ் சீக்வென்ஸ் படத்தில் வேறு லெவல் பயங்கரமாக இருக்கும். லவ்னா வந்து சும்மா கட்டி பிடிக்கிறது, முத்து கொடுக்குது அதெல்லாம் கிடையாது சார், வெறும் பார்வை தான், 2 பேர் பேசிக்கிறது மட்டும்தான். வேறு லெவலில் படத்தில் ஒரு பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தை வந்து 2K கிட்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து தெறிக்க ஒரு படத்தை எடுத்துருக்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நிறைய மைனஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மைனஸை தாண்டி ஊர்பட்ட பாசிட்டிவ் இருக்கிறதால இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மைனஸை மட்டும் ஒருத்தன் பேசுகிறான்னாக்கா தேசம் தெரிஞ்சுக்கோங்க, அவன் லோகேஷ் கனகராஜோட ஹேட்டராக இருப்பான் அவன் கண்டிப்பாக. அவன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்பட்ட பாசிட்டிவ் இருக்குது. படம் தாராளமாக பசங்களாம் வந்து பாருங்கள், பொண்ணுங்களாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. டிசி படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. மெயினாக நெகட்டிவ்ஸ் என்னென்னா சிகரெட் அடிக்கிறது, சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் வைலன்ஸு, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு, இந்த விஷயங்கள் ஐம் நாட் இன்டு தட்டுங்க. அது என்றைக்குமே சொசைட்டியை கெடுக்கும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா, அது தாண்டி இப்போது ஒரு விஷயத்துக்காக நிற்கிறாங்கங்க, நின்று அந்த விஷயத்துக்காக பேசுகிறாங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உண்மையாலுமே நல்ல பொண்ணாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு அவங்கள தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக என்ன உண்மைன்னு தெரியாமல் அந்த பொண்ணை கான்ஸ்டண்ட்டாக தப்பாக பேசவும், இல்லை அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது ஓகே தான். பட் ஆனால் வைலன்ஸாக போகவும் தான் அதை வந்துட்டு நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த விஷயம் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேங்க படத்தில். லோகேஷ் கனகராஜும் அவர் அப்பாவும் பேசுகிறது கிடையாது. இது தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்துட்டு லோகேஷ் கனகராஜோட அப்பா கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்காத, இந்த மாதிரிலாம் ஈகோ வச்சுட்டு இப்படிலாம் இருந்துட்டு இருக்காத, என் பையன் இறந்தே போயிட்டான், இறந்து போன பிறகு என்னால் இன்றைக்கி அந்த ஈகோ வச்சுட்டுலாம் இருக்க முடியல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபீலிங்காக பேசுகிறார். பாட்டுலாம் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் உட்காந்து பார்க்க வைக்கிது, நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும் மியூசிக்லாம் கேட்குறப்போ. ஒரு சம்திங் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நெகட்டிவ் திங்ஸை தாண்டி படம் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இதில் இருக்குது, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், அவர் இனிமேல் டேரக்டர்லாம் பண்ண தேவையில்லை, அவர் நடித்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு ரோவாக ரியலாக செட்டிலாக பண்ணியிருக்கார் லோகேஷ் சார் அண்ட் அருண் மாத்தேஸ்வரன் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகு. நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த படத்தில் முதல் ஹீரோ லோகேஷ் சார் சொல்லுவார், இல்லை அனிருத் தான். 15 சாங்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பிஜிஎம்மும் எதுக்கு, ஒவ்வொரு எலிவேஷன் எதுக்குன்னு கண்டிப்பாக புரிய வைக்கும். ஒரே ஒரு ப்ரீ இன்டர்வல், போஸ்ட் இன்டர்வல், கிளைமேக்ஸ், இந்த 3க்காகவே நீங்கள் காலரை தூக்கி இந்த படத்துக்கு தியேட்டரில் போகலாம். கண்டிப்பாக டெஃபினெட்லி நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான்லாம் கிளைமேக்ஸில் அழுதுட்டு தான் வெளியில் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ரோவாக ரியலாக இருக்குது, ரொம்ப செட்டிலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டிசி படம். சூப்பர் நல்லா இருக்குது தலைவா, நல்லா போயிட்டுருக்கு.